ஈரானை எதுக்காக அமெரிக்கா அடிக்குது? ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அதனாலதான் நாங்க அவங்க அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னு இல்ல 2 இல்ல 6 முறை நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ண நார்த் கொரியாவை அமெரிக்கா எதுக்காக அடிக்கவே இல்லை? இதுக்கெல்லாம் காரணம் நியூக்ளியர் வெப்பன் இல்ல, டீடாலரைசேஷன். டீடாலரைசேஷனா அப்படின்னா, பொதுவா அடுத்த நாடுகள்ட்ட இருந்து வாங்குற அரிசியோ தங்கமோ எண்ணெயோ எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் டாலரை தான் யூஸ் பண்ணி வாங்குவோம். எதனால அப்படின்னா, நம்மளோட கரன்சியை அவங்க நம்பி வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அமெரிக்காவோட டாலரை அவங்க அவ்வளோ நம்புறாங்க, அதுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க. இதனால அமெரிக்காவோட டாலர் எப்பவுமே ஹை வேல்யூவா தான் இருக்கும். இப்போ கூட அமெரிக்காவோட $1 கரன்சி நம்ம நாட்டுக்கு 86 ரூபாய். ஸோ இந்த காரணங்களால தான் அமெரிக்கா எப்பவுமே வல்லரசாவே இருக்குது. இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நாடுகள் ட்ரை பண்ணியிருக்காங்க. நாம 2 பேரும் ட்ரேட் பண்றோம், நம்ம எதுக்காக 3ஆவதா ஒரு நாட்டோட கரன்சியை வாங்கணும்? அதுக்கு பதிலாக நம்மளோட கரன்சியே நம்ம மாத்திக்கலாமே. இந்த மாதிரி பல நாடுகள் ட்ரை பண்ண நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்த விலை என்னன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ண பல நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்த விலை ரொம்ப பெருசு. ஓ மை காட், புரியுது இப்பந்தான் உண்மை என்னன்னே புரியுது. ஈராக் முதல்ல நாங்க இனிமேல் அமெரிக்காவோட டாலரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறதில்ல, நாங்க அதுக்கு பதிலா யூரோவை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அமெரிக்கா ஈராக்கோட அதிபரான சதாம் ஹுசைனை கேப்சர் பண்ணி 2011 லிபியாவோட அதிபரான கடாபி, நாங்க இனிமேல் அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பதிலாக கோல்டு தினார் தான் நாங்க இனிமேல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக லிபியாவோட அதிபரை இதே அமெரிக்கா காலி பண்ணிருச்சு. அதுவும் எந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் ஈரானை இப்போ அமெரிக்கா எந்த மாதிரி அட்டாக் பண்ணுதோ அதே மாதிரி தான் அப்போ லிபியாவோட அதிபரான கடாபியை அட்டாக் பண்ணி கொண்டாங்க. எப்படி அப்படின்னா, லிபியாவோட ஸ்டெபிலிட்டியை சீர்குலைச்சி அதுல மக்கள் கிளர்ச்சி அதிகமாக ஏற்பட்டதுனால இதுக்கப்புறம் அமெரிக்கா நாங்க அந்த மக்களை காப்பாத்துறோம், நாங்க தான் அந்த மக்களோட சேவியர் அப்படின்னு சொல்லி லிபியாக்குள்ள இறங்கி அந்த அதிபரை கொண்டாங்க. இப்போ வெனின்சுலாவோட அதிபரான நிக்கோலஸ் மதுரோ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நாங்க இனிமேல் ட்ரேட் பண்றதுக்காக அமெரிக்காவோட டாலர் யூஸ் பண்ண போறதில்ல, அதுக்கு பதிலாக அந்தந்த நாட்டோட கரன்சியே நாங்க ட்ரேட் பண்ணிக்கிறோம், கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நிக்கோலஸ் மதுரோ போதை பொருள் கடத்துறாரு, அமெரிக்காவுக்கு இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி வெனின்சுலாக்குள்ள இறங்கி நிக்கோலஸ் மதுரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா ஈராக்குள்ள எந்த மாதிரி அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈராக்கு அட்டாக் பண்ணாங்களோ அந்த மாதிரியே ஈரானுக்குள்ளேயும் அணு ஆயுதம் இருக்கு, ஸோ நாங்க ஈரானை கேப்சர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அட்டாக் பண்றாங்க. அப்போ நார்த் கொரியாவை எதுக்காக அமெரிக்கா அட்டாக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா நார்த் கொரியாட்ட ஆயிலே கிடையாது, ஆனா இந்த மற்ற 4 நாடுகள்கிட்டையும் இதுல ஒத்துமை என்ன அப்படின்னா, இந்த 4 நாடுகள்கிட்டையுமே ஆயில் ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக உண்டு. ஏண்டா கேவலம் இந்த கச்சா எண்ணெய்க்காக இத்தனை நாட்டு மக்களோட உயிரை ஏண்டா கொண்டு குவிக்கிறீங்க? அமெரிக்கா பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பு. இது வரலாற்றுல பல தடவை நடந்திருக்கு. அமெரிக்காவால் இவங்களா ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணி மீடியாவுக்கு முன்னாடி எல்லா மக்களையுமே அந்த நாடுகளை ரொம்பவே டெரரிஸ்ட், இவங்க ரொம்பவே தப்பானவங்க அந்த மாதிரி காமிச்சு அந்த நாடுகள் மேலே மக்களோட மனசுல கோபம் பொங்கி எழுற அளவுக்கு வர வச்சு கடைசியா அந்த நாட்டை அழிச்சு ஒழிக்குது இதே அமெரிக்கா. ஆனா அமெரிக்கா மட்டும் நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கலாம், எந்த நாடுகளுக்குள்ள வேணாலும் அத்துமீறி இறங்கி அந்த நாட்டோட தலைவர் அதிபரை தூக்கிட்டு வந்து அவங்க நாட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இதுக்கு எந்த நாடுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு 28 நாடுகள் ஒன்னா கூட்டமைப்பா சேர்ந்துக்கிட்டு அதே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆசியால கண்ட்ரிஸ் இல்லையா, ஆப்பிரிக்கால கண்ட்ரிஸ் இல்லையா, ஏன் இந்த கண்ட்ரிஸ்லாம் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க? அவங்க மட்டும் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கண்ட்ரிஸை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகள் மேல பொருளாதார தடைகள் போடுறது, எக்கனாமிக்கலா அவங்கள ரொம்பவே த்ரெட் பண்றது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்றாங்க. ஏன் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியல? ஒரு ஏசியன் இவ்வளவு பெரிய கண்ட்ரி சைனா, நாம எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, எவ்வளவு பெரிய ஜெயசாண்டிக்கான கண்ட்ரி, ஆனா நம்மளால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க நம்மளை அச்சுறுத்தினா நம்ம அமைதியா தலை குனிஞ்சுதான் நிக்க வேண்டியிருக்குல்ல.
எல்லா நாடுகளுமே இதுல இருந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கணும், இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும். நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க அப்படிங்கிறத நாம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்போ நாம ஒரு கூட்டமைப்பா ஏசியன் கண்ட்ரிஸ் சேர்ந்தா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். நாளைக்கு நம்ம மேல பொருளாதார தடைகள் போடுவேன் அப்படின்னு அச்சுறுத்தினா கூட நம்ம ஒரு கூட்டமா இருந்தா மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்.